சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டேரக்டர்ஸ் கே பாலச்சந்தர், பாரதி ராஜா, ஸ்ரீவி சேதுரு, ருத்ரையா இவங்க 4 பேரும் தான் பாத்தீங்கன்னா ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிற படங்களை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இவங்களுக்கு அப்புறமா 5வது டைரக்டரா சூப்பர் ஸ்டாரையே உலகநாயகனே வச்சு நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ண போறாரு. சோ இந்த 2 லெஜண்ட்ஸையும் எப்படி நெல்சன் வந்து கரெக்டா கம்பேர் பண்ணி 2 பேத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி கதை எழுதியிருக்காரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 2 பேருமே பெரிய லெஜண்ட்ஸ், 2 பேத்துக்குமே கரெக்டான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும், கரெக்டான ஸ்கிரீன் பிரசன்ஸை கொடுக்கணும். அந்த வகையில நெல்சன் வந்து எப்படி இந்த படத்துல பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இதுக்கு முன்னாடி நெல்சன் எடுத்த ஜெயிலர் படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட கொண்டு வந்திருப்பாரு. சோ அதிலே பாத்தீங்கன்னா எல்லாருக்கான ஸ்கோப்புமே பர்ஃபெக்டா பண்ணி வந்திருப்பாரு. அண்ட் அதே மாதிரி இப்போ அவர் எடுத்திருக்கிற ஜெயிலர் 2 படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட்லயுமே பாத்தீங்கன்னா 2 பேத்துக்குமே ஈக்குவலான ஸ்பேஸ் அப்படிங்கறத கண்டிப்பா நெல்சன் கொடுப்பாரு. சோ அது எப்படி எந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ப்ரோமோல லாஸ்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. கமல் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாரு, யாரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அண்ட் சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாருல, சொல்லுங்க ஜி அப்படிங்கிற மாதிரி நெல்சனை பார்த்து சொல்றாரு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் மூமெண்டா இருந்துச்சு. சோ இவங்க 2 பேரை நெல்சன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, எந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.